கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 60 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் தாண்டி வந்தப்ப அந்த மக்கள் பயங்கர இதுவா இருந்தாங்க. கூட்ட நெரிசல் ஏகப்பட்டதுவா. அதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் மீறி மறுபடியும் வந்து விஜயோட ஸ்பீச் என்னவாக இருக்குன்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஆதரவு தெரிவிப்பவர்கள் அங்க ஏர்போர்ட் வரணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ரைட், ஓகே. 47% விவசாய நிலங்கள் இருக்கிறது. ஒரு 20% தரிசு நிலம். இப்படியா இருக்கிற அந்த பகுதியில் வந்து வந்தா என்ன, ஏர்போர்ட் வந்தா என்ன, பொதுவாக வந்து ரொம்ப அந்த ரேங்கிங்ல ஒரு காலத்தில் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல சென்னை வந்து முதலிடத்தில் இருந்தது. இப்போ என்ன போச்சு, ரொம்ப ரேங்கிங்ல பின்தங்கி போச்சு. அது காரணம் என்னன்னா, நிறைய இன்டர்நேஷனல் ஃபிளைட்லாம் இங்க வர முடியல. மொத்தம் இந்த மீனம்பாக்கத்தில் இருக்கிற இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல மொத்தம் 4 ஏரோ பிரிட்ஜ் இருக்கு. ஏரோ பிரிட்ஜ் நேரா நீங்க விமானத்துல இருந்து விமான நிலையத்துக்கு போயிடலாம் அந்த பிரிட்ஜ் வழியா. இல்லைன்னா கீழே இறங்கி பஸ்ல கூட்டு போய் ஒரு இடத்துல விடுவாங்க. வந்து அங்கிருந்து நீங்க நடந்து போகணும். அந்த ஏரோ பிரிட்ஜ் கம்மியா இருக்குது. குறிப்பாக தெற்காசிய நாடுகளிலிருந்து போகிற, வளைகுடா நாடுகளில் போகிற ஒரு சில ஃபிளைட் மட்டும்தான் இங்க வருது. மற்ற ஃபிளைட்டுக்கெல்லாம் நீங்க